ரூபாய் கூப்பன் ஒரு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க பாக்குறீங்களா இல்லையா? அந்த கூப்பன் ஒரு கூப்பனே கிடையாது, ஒரு பிட் நோட்டீஸ். அதை எப்படிங்க எலெக்ஷனுக்கு அப்புறமா கொடுக்குற வாக்குறுதியை பிட் நோட்டீஸ் கூப்பன் மாதிரி பிரிண்ட் அடிச்சு எப்படிங்க எடுத்து வந்து எலெக்ஷன் கொடுப்பீங்க? வீடு விடா யார் கொடுத்த அதிகாரம்? எங்க போச்சு எலெக்ஷன் கமிஷன்? இப்ப பறக்க முடியாது. இதை கூட பச்சையா ஒரு ஏமாற்ற முடியாது. வீடியோல எடுத்து போடுவாங்க, பறக்கும் படை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் நிப்பாட்டி வண்டியை செக் பண்ணுச்சு அப்படி இப்படின்னு இன்னும் கம்பி கட்டுற கதையா கட்டுவாங்க. தயவு செஞ்சு அவருக்கு ஜாலரா தட்டுறேன்னு நிறைய பேர் திமுக கொத்தடிமைகள்லாம் கொத்தடிமைகள்லாம் கிடையாது, அவங்கவுங்க சுயநலத்துக்காக ஜாலரா தட்டிட்டு தர்றீங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாத்துக்குமே சொல்றேன், உங்களுக்கே தெரியாம நம்மளை முட்டாளா வச்சிருக்கிறது தான் அவங்களோட கொள்கையவும். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அடிமையா மட்டும்தான் இருப்போம். நம்மளை அடிமையா தான் நினைச்சிருக்காங்க, நாயை விட மோசமா தான் நினைச்சிருக்காங்க. நீங்க அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, உங்களுக்கு மரியாதை இருக்குன்னா கண்டிப்பா நீங்க அவங்க கட்சியை விட்டு விலகி வந்து பாருங்க, அவங்களை எதிர்த்து நின்று கேள்வி கேட்டு பாருங்க, உங்களை நடக்குவாங்க. அதுதான் உண்மை. தயவு செஞ்சு சிந்தித்து வைக்கிறீங்க.